குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் தொடர்பின் வரையறை, கணங்கள், தொடர்புகள் மற்றும் சார்புகள்ங்கிற பாடத்தில் தொடர்பின் வரையறையை பற்றி பார்க்க போகிறோம். சரியா? தொடர்பு வரையறை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விளக்கு எடுத்துக்காட்டை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகே, இந்த விளக்கு எடுத்துக்காட்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஏ என்பது மாணவர்களின் கணம். இதில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது பாருங்கள். PQRSTU. பி என்பது பள்ளிகளின் கணம். இதில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது பாருங்கள். XYZW. கேபிட்டல் XYZW என்பது பள்ளிகளின் கணம். ஓகேவா? ஏ எனும் மாணவர் எஸ் என்னும் பள்ளியில் படித்திருந்தார் அல்லது படிக்கிறார் எனில் மாணவர் ஏக்கு பள்ளி எஸ் உடன் தொடர்பு என கொள்வோம். ஓகேவா? மாணவர் ஏ என்ற மாணவர் எஸ் என்ற பள்ளியில் படித்திருந்தார் அல்லது படிக்கிறார் எனில் ஏக்கு பள்ளி எஸ் உடன் தொடர்பு என கொள்வோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தொடர்பை நம்ம வரையறுத்துருக்கோம். ஓகே, இதை வச்சுக்கிட்டு இது புக்கில் உள்ள ஒரு எக்ஸாம்பிள் தான். புக்கில் உள்ள எக்ஸாம்பிளில் அப்படி நான் இங்கே ஒரு அட்டவணையாக போட்டிருக்கேன் பாருங்கள். என்ன அட்டவணை போட்டிருக்கேன் பாருங்கள். பிங்கிற மாணவர் எக்ஸுங்கிற பள்ளியில் படிக்கிறார், படித்திருந்து அதுக்கப்புறம் பிங்கிற மாணவர் டபிள்யூங்கிற பள்ளியிலையும் படிக்கிறார். எக்ஸில் படித்து முடிச்சுட்டு டபிள்யூவில் படிக்கிறார். ஓகேவா? அதே மாதிரி கியூங்கிற மாணவர் எக்ஸுங்கிற பள்ளியில் படித்து முடித்து ஒய்ங்கிற பள்ளியில் படிக்கிறார். ஆறுங்கிற மாணவர் எக்ஸுங்கிற பள்ளியில் படித்து முடித்து டபிள்யூங்கிற பள்ளியில் படித்து முடித்து இசட்டுங்கிற பள்ளியில் இப்போ படிச்சுட்டு இருக்கார். சரியா? எஸ்ஸுங்கிற மாணவர் எக்ஸுங்கிற பள்ளியில் படிக்கிறார். டிங்கிற மாணவர் இசட்டுங்கிற பள்ளியில் படிக்கிறார். யூ என்ற மாணவர் எந்த பள்ளியிலும் படிக்கவில்லை. சரியா? இதை நாம் எப்படி குறியீடாக எழுதுகிறோங்கிற பாருங்கள். PR கேபிட்டல் எக்ஸ்ன்னு போடுறோம். ஓகேவா? அப்படின்னா அர்த்தம் P ரிலேட்டட் டு எக்ஸ். P ஆனது கேபிட்டல் எக்ஸுடன் தொடர்புடையது. ஓகேவா? அது P ரிலேட்டட் டு எக்ஸ். PRWன்னு ரெண்டாவது இருக்கா? P ரிலேட்டட் டு W. QRX. Q ரிலேட்டட் டு எக்ஸ். Q ஆனது எக்ஸுடன் தொடர்புடையது. ஓகேவா? இந்த மாதிரி அந்த தொடர்பை நம்ம குறியீடாக மாற்றி எழுதியிருக்கோம். ஓகேவா? P ரிலேட்டட் டு எக்ஸ், P related to W, Q related to X, Q related to Y, R related to X, R related to Z, S related to X, T related to Z. இந்த மாதிரி இதை குறியீடாக எழுதிக்கலாம். அந்த தொடர்பை வந்து நம்ம குறியீடாக மாற்றி எழுதியிருக்கோம். சரியா? இனி என்ன பண்ணுறோம்னா இந்த குறியீடை வந்து நம்ம வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளாக எழுதுகிறோம். ஓகேவா? வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்பு எப்படி எழுதுகிறோம்? முதல்ல என்ன இருக்குது பாருங்கள். P ரிலேட்டட் டு எக்ஸ். PRXன்னு போட்டிருக்கா. P ரிலேட்டட் டு எக்ஸ். ஓகேவா? இதை வந்து நம்ம வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்பை எழுதும்போது P, X. அடுத்தது P ரிலேட்டட் டு W. அது P, W அப்படின்னு போடுறோம். அடுத்து என்ன இருக்குது? Q ரிலேட்டட் டு எக்ஸ். Q, X. அடுத்து Q ரிலேட்டட் டு Y. அது Q, Y. ஓகேவா? இப்படி எல்லாத்தையுமே இந்த குறியீடு எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம்? நம்ம வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளாக எழுதிக்கிடலாம். ஓகேவா? இவை அனைத்தையும் உள்ளடக்கி இந்த கணத்தை தான் நம்ம கேபிட்டல் ஆர். ஆர்னா என்னது? தொடர்பு. ஓகேவா? தொடர்பு ஆங்கிலத்தில் ரிலேஷன் சொல்லுவோமா இல்லையா? அதில் உள்ள ஃபஸ்ட் லெட்டர் ஆர். ஓகேவா? அந்த ஆரை தான் இப்படி ஒரு கணமாக எழுதியிருக்கும். அப்போ ஆறில் உள்ள உறுப்புகள்லாம் எப்படி இருக்கும்? வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளாக இருக்கும். ஓகேவா? வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளாக இருக்கும். அதில் உள்ள முதல் ஆயக்கூறு P, ரெண்டாவது ஆயக்கூறு எக்ஸ். அப்போ P ஆனது எக்ஸுடன் தொடர்புடையது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கொள்ளணும். அடுத்த உறுப்பு என்ன இருக்குது? P, W. P ஆனது Wவுடன் தொடர்புடையது. ஓகேவா? ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் P ரிலேட்டட் டு எக்ஸ், P ரிலேட்டட் டு W இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? அப்போ தொடர்பை வந்து குறியீடாக எழுதும்போது அதை வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளாகவும் எழுதலாம். இந்த மாதிரி PRX அப்படியும் போடலாம். ஓகேவா? ஸோ இதில் என்ன பார்க்குறோன்னா ஒரு எடுத்துக்காட்டு. அந்த எடுத்துக்காட்டு மூலமாக தொடர்புங்கிறது எப்படி குறிப்பிடலாம் அப்படிங்கிறத நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா? இனி அடுத்து பாருங்கள்.
ஏ கிராஸ் பி. ஏ கிராஸ் பின்னா என்னது? ஏ மற்றும் பியோட கார்ட்டீசியன் பெருக்கல். ஓகேவா? ஏ மற்றும் பியோட கார்ட்டீசியன் பெருக்கல்னா என்ன? ஏ மற்றும் பியில் உள்ள உறுப்புகளின் வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகள். அப்படி தானே? ஏ கிராஸ் பியில் என்ன இருக்கும்? வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகள். ஏ மற்றும் பியோட வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகள் ஏ கிராஸ் பியில் இருக்கும். அப்படி தானே இல்லையா? ஏல உள்ள மொதல் உறுப்பு என்னது இருக்குது? பி. ஓகேவா? அதை கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணணும்? பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்போட வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்பாக எழுதணும். அப்போ எப்படி எழுதுவேன்? பி கமா எக்ஸ், பி கமா ஒய், பி கமா இசட், பி கமா டபிள்யூ. ஓகேவா? அடுத்தது ஏயில் உள்ள ரெண்டாவது உறுப்பினருக்கு கியூ. அதை பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்போட வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்பாக எழுதுகிறோம். அப்போ கியூ கமா எக்ஸ், கியூ கமா ஒய், கியூ கமா இசட், கியூ கமா டபிள்யூ. அடுத்து ஏயில் உள்ள மூணாவது உறுப்பு என்னது? ஆர். அதை என்ன பண்ணுறோம்? பியில் உள்ள ஒவ்வொரு உறுப்போட வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்பாக எழுதுகிறோம். அப்போ ஆர் கமா எக்ஸ், ஆர் கமா ஒய், ஆர் கமா இசட், ஆர் கமா டபிள்யூ. ஓகேவா? இப்படி என்ன பண்ணலாம்? ஏயில் உள்ள ஒவ்வொரு உறுப்பை எடுத்துக்கிட்டு அதை பியில் உள்ள உறுப்போடு சேர்த்து வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளாக இந்த மாதிரி எழுதியிருக்கோம். சரியா? அப்போ ஏ கிராஸ் பி எழுதியிருக்கோம். ஓகேவா? ஆரையும் பக்கத்தில் எழுதியிருக்கேன். ஆர்னா என்னது? நம்ம இப்போ பேசணும்ல அந்த தொடர்பு. ஓகேவா? இப்போ ஆரையும் அந்த ஏ கிராஸ் பியும் நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். ஏ கிராஸ் பியும் பாருங்கள், ஆரையும் பாருங்கள். ஆறில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் ஆறில் உள்ள அனைத்து உறுப்பும் ஏ கிராஸ் பியில் இருக்கா? ஆறில் உள்ள அனைத்து உறுப்பும் ஏ கிராஸ் பியில் இருக்கா? இருக்குது. ஆறில் உள்ள அனைத்து உறுப்புகளும் ஏ கிராஸ் பியில் இருக்குது. ஓகே. கணம் ஏயில் உள்ள அனைத்து உறுப்பும் கணம் பியில் இருந்தால் ஏ ஆனது கணம் பிக்கு உட்கணம்னு சொல்லுவோமா இல்லையா? அதே மாதிரி ஆறில் உள்ள அனைத்து உறுப்பும் ஏ கிராஸ் பியில் இருப்பதால் ஆர் என்பது ஏ கிராஸ் பிக்கு எப்படி இருக்கும்? ஒரு உட்கணமாகவே இருக்கும். அப்போ எந்த ஒரு தொடர்பும் ஓகே ஏலிருந்து பிக்கு வரையறுக்கப்படுகின்ற எந்த ஒரு தொடர்புமே ஏ கிராஸ் பிக்கு எப்படி இருக்கும்? ஒரு உட்கணமாகவே அமையும். அப்படிங்கிறத இந்த எக்ஸாம்பிளிலிருந்து நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடலாம். சரி, புரியுதா இல்லையா? ஓகே. ஸோ அப்போ நம்ம வரையறுக்கிற ஒவ்வொரு தொடர்புமே ஏ கிராஸ் பியோட உட்கணமாக தான் அமையும். ஓகேவா? அப்படிங்கிறது இந்த எக்ஸாம்பிளிலிருந்து நம்ம புரிஞ்சுக்கிடலாம். ஓகேவா? இதை வச்சுக்கிட்டு நம்ம வரையறை என்ன எழுதலாம் பாருங்கள். புக்கில் கொடுக்கப்பட்ட வரையறை பாருங்கள். ஏ மற்றும் பி என்பவை இரு வெற்றற்ற கணங்கள். வெற்றற்ற கணங்கள்னு அர்த்தம் குறைஞ்சது அதில் ஒரு உறுப்பாவது இருக்கணும். இருந்தால் அதை வெற்றற்ற கணம்னு சொல்கிறோம். ஓகேவா? சரி, அப்படி ரெண்டு கணங்கள் ஏ மற்றும் பி இருக்குது. ஓகேவா? ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்படும் தொடர்பு ஏ மற்றும் பியின் கார்ட்டீசியன் பெருக்கலின் உட்கணம் ஆகும். ஓகே. ஏயிலிருந்து பிக்கு வரையறுக்கப்படும் தொடர்பு என்பது ஏ மற்றும் பியின் கார்ட்டீசியன் பெருக்கலின் உட்கணம். ஏ கிராஸ் பின்னு சொல்கிறோம்னா இல்லையா? அந்த ஏ கிராஸ் பியோட உட்கணத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? தொடர்பு. ஓகேவா? அப்போ ஏ கிராஸ் பிக்கு எத்தனை உட்கணங்கள் கண்டுபிடிக்க முடியும்? அத்தனை தொடர்புகளை நம்ம உருவாக்கலாம். சரியா? ஏ கிராஸ் பிக்கு எத்தனை உட்கணங்களை உருவாக்க முடியுமோ அத்தனை தொடர்புகளை நம்ம உருவாக்கலாம். ஓகேவா? அதாவது ஆர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி. ஓகேவா? அப்போ தொடர்பு என்பது ஏ கிராஸ் பியோட உட்கணம் அப்படிங்கிறத நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். ஓகேவா? இதுதான் அந்த எக்ஸாம்பிள் சொல்லிச்சு, விளக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோமா இல்லையா? ஓகே. அதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுருக்கோம்? ஆர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பி அப்படின்னு பார்த்தோமா? அடுத்தது சார்பகம். சார்பகம்னா என்ன பாருங்கள். இதை எப்படி வரையிருக்காங்க பாருங்கள். சார்பகம் என்பது ஒரு கணம். அந்த கணத்தில் என்ன இருக்குது? ஏ பிலாங்ஸ் டு செட் ஆஃப் ஆல் ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ such that a comma b belongs to capital R, ஏதோ ஒரு b belongs to capital B என்ற கணம் தொடர்பின் சார்பகம் எனப்படும். ஓகேவா? அப்போ சார்பகங்கிறது எப்படி ஈஸியாக புரிஞ்சுக்கிடலாம் பாரு. அதாவது ஆறில் உள்ள வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளோட முதல் ஆயக்கூறுகளை உள்ளடக்கிய கணத்தை தான் என்ன சொல்கிறோம் நம்ம? சார்பகம். சரியா? ஆறில் உள்ள வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளின் முதல் ஆயக்கூறுகளை உள்ளடக்கிய கணத்துக்கு பேர் தான் சார்பகம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ அடுத்து பாருங்கள், வீச்சகம். இதுக்கு ஒரு வரையறை கொடுத்துருக்காங்க பாருங்கள். செட் ஆஃப் ஆல் பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி such that a comma b belongs to capital R, ஏதோ ஒரு a belongs to capital A.
என்ற கணம் தொடர்பின் வீச்சகம் எனப்படும். ஓகேவா? வீச்சகங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிடலாம்? ஆறில் உள்ள வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளோட இரண்டாவது ஆயக்கூறுகளை, ஓகேவா? பீனா என்னது? இரண்டாவது ஆயக்கூறாக தானே இருக்குது. ஓகே, அப்போ ஆறில் உள்ள வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளின் இரண்டாவது ஆயக்கூறுகளை உள்ளடக்கிய கணத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வீச்சகம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒரு தொடர்பு கொடுத்தா அதை வச்சுக்கிட்டு நமக்கு சார்பகம் வீச்சகம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சார்பகம்னா என்ன பார்த்துருக்கோம்? ஆறில் உள்ள வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளின் முதல் ஆயக்கூறுகளை உள்ளடக்கிய கணத்துக்கு தான் என்ன சொல்கிறோம்? சார்பகம். வீச்சகம்னா ஆறில் உள்ள வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளின் இரண்டாவது ஆயக்கூறுகளை உள்ளடக்கிய கணத்தை தான் நம்ம வீச்சகம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஆர் எழுதிட்டோம். இது ஏற்கனவே தெரிஞ்ச ஆறு தான். ஓகேவா? நம்ம ஏற்கனவே பார்த்து தொடர்பு தான் அதோட சார்பகம். ஓகேவா? சார்பகம் என்ன? ஆறில் உள்ள வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளின் முதல் ஆயக்கூறுகளை உள்ளடக்கிய கணம். அப்போ இதில் எதெல்லாம் உறுப்புகளாக வரும்? PQRST வந்துடுமா? ஓகே, வந்துடுமா வராதா? வந்துடும் கண்டிப்பாக. ஓகேவா? ஆறின் வீச்சகம்னு என்னது? ஆறில் உள்ள வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளின் இரண்டாவது ஆயக்கூறுகளை உள்ளடக்கிய கணம். அப்போ XYZW வந்துடுமா? ஓகே, புரியுதா? இனி மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். எஸ் அப்படிங்கிற ஒரு கணம் எடுத்திருக்கேன் பாருங்கள். இதில் உள்ள உறுப்புகள்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். எஸ்ஸில் உள்ள உறுப்புகள் எப்படி இருக்குது பாருங்கள். 1லேருந்து 10 வரைக்கும் இருக்குது. சரியா? இதில் தொடர்பு எப்படி வரையறுக்காங்க பாருங்கள். எம்மானது எண்ணின் வகுத்தியாக இருந்தால், எம்மானது எண்ணின் வகுத்தியாக இருந்தால் எம்மானது எண்ணுடன் தொடர்புடையது. ஓகேவா? எம்மானது எண்ணின் வகுத்தியாக இருந்தால், எம்மானது என்ன வகுத்தா, எம்மானது என்ன வகுத்தா அது என்ன சொல்கிறோம்? எம்மானது எண்ணுடன் தொடர்புடையது. ஓகேவா? இப்போ 5 இருக்குது. 5 10 வகுக்குமா? வகுக்கும். மீதி இன்று வகுக்கிறதா வகுத்தின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஓகே, 5ஆனது 9 என்ன பண்ணும்? மீதியோடு தான் வகுக்கும். ஓகேவா? 10 மீதியின்றி வகுக்கும். அப்போ 5ஆனது 10க்கு வகுத்தி, ஆனால் 5ஆனது 9க்கு வகுத்தி கிடையாது. இதெல்லாம் உனக்கு தெரியுமா இல்லையா? அப்போ எம்மானது எண்ணின் வகுத்தியாக இருந்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்? எண்ணுங்கிற நம்பரை எம்மால் வகுக்கும்போது மீதி என்ன வரணும்? 0 வரணும். சரியா? அப்படி வந்தால் தான் அதை வகுத்தின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போ எம்மானது எண்ணின் வகுத்தியாக இருந்தால் எம்மானது என்னோட தொடர்புடையது அப்படின்னு வரையறுக்கிறோம். ஓகேவா? சரி, இந்த விளக்க எடுத்துக்காட்டில் நமக்கு ஏபின்னு 2 கணம் கொடுக்கல. ஓகேவா? ஏபின்னு 2 கணம் கொடுக்கல, ஒரே ஒரு கணம் தான் கொடுத்துருக்காங்க, எஸ்ஸு. ஓகேவா? அப்போ ஆனால் வரையறையில் நம்ம என்ன பார்த்தோம்? 2 கணம் பார்த்தோமா இல்லையா? ஓகே, ஏபி. ஓகே, ஆனால் இங்கே ஒரு கணம் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி சொல்லலாம்? அங்கே ஆர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் பின்னு சொல்கிறோமா? இங்கே என்ன சொல்கிறோம்? ஆர் இஸ் ஏ சப்செட் ஆஃப் எஸ் கிராஸ் எஸ். அதாவது ஏக்கு பதிலாக எஸ்ஸு, பிக்கு பதிலாகவும் என்னது? எஸ்ஸுங்கிற மாதிரி எடுத்துக்கிடலாம். சரியா? அப்போ இங்கே ஆர் என்பது என்னது? எஸ் கிராஸ் எஸ்ஸின் உட்கணம் ஆகும். ஓகேவா? சரியா? இப்போ பாருங்கள், முதல் உறுப்பு என்ன இருக்குது பாருங்கள். 1 வந்து என்ன பண்ணும்? 1ஐயும் வகுக்கும், 2ஐயும் வகுக்கும், 3ஐயும் வகுக்கும், ஒவ்வொரு எண்ணையும் வகுக்கும். அப்போ 1ஆனது ஓகே ஒவ்வொரு உறுப்போடு எப்படி இருக்கும்? தொடர்பில் இருக்கும். ஓகேவா? அப்போ 1ஆனது 1க்கு வகுத்தியாக இருக்கும், 1ஆனது 2க்கு வகுத்தியாக இருக்கும். ஓகேவா? அப்போ 1ஆனது 1உடன் தொடர்புடையது, 1ஆனது 2உடன் தொடர்புடையது. அப்படி எது வரைக்கும் எழுதிக்கலாம்? 1,10 வரைக்கும் எழுதிக்கிடலாம். சரியா? இனி அடுத்து 2 எடுத்துக்கோங்க. 2ஐயும் வகுக்கும், 4ஐயும் வகுக்கும், 6ஐயும் வகுக்கும், 8ஐயும் வகுக்கும், 10ஐயும் வகுக்கும். சரியா? ஓகே, அப்போ அடுத்த ஸ்டெப்பில் 2,2, 2,4, 2,6, 2,8, 2,10 போட்டுக்கலாமா? ஓகே, அடுத்தது 3 எதை வகுக்கும்? 3 வகுக்கும், 6 வகுக்கும், 9 வகுக்கும். அப்போ 3,3, 3,6, 3,9 இதை போட்டுக்கலாமா? 4 எதை வகுக்கும்? 4 8 வகுக்கும். சரியா? 5 5 வகுக்கும், 10 வகுக்கும். 6 6 மட்டும்தான் வகுக்கும், 7 7 மட்டும்தான் வகுக்கும், 8 8 மட்டும்தான் வகுக்கும், 9 9 மட்டும்தான் வகுக்கும், 10 10 மட்டும்தான் வகுக்கும். ஓகேவா? இதில் உள்ள உறுப்புகளை மட்டும் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன், புரியுதா? அதை நான் வச்சுக்கிடணும்.
ஓகேவா? அப்போ ஆறில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளையும் நம்ம கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. ஓகேவா? ஆறில் உள்ள உறுப்பு ஃபுல்லாக லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ ஆறில் உள்ள உறுப்புகள் எப்படி இருக்குது? வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளாக தானே இருக்குது. ஓகேவா? சரி, இதுலேருந்து ஆறின் சார்பகம். ஆறின் சார்பகம் என்ன வரும்? ஆறில் உள்ள வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளோட முதல் ஆயக்கூறுகளை உள்ளடக்கிய கணம். அப்போ என்ன வரும்? 1லேருந்து 10 வரைக்கும் வந்துடுமா? ஆறின் வீச்சகம். ஆறின் வீச்சகம் என்ன வரும்? ஆறில் உள்ள வரிசைப்படுத்தப்பட்ட உறுப்புகளின் இரண்டாவது ஆயக்கூறுகளை உள்ளடக்கிய கணம். அப்போ ஆறின் வீச்சகத்தில் என்ன வரும்? அதே 1லேருந்து 10 வரைக்கும் வந்துடும். சரியா? அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம்? பை. பை என்பது வெற்று தொடர்பு. ஓகேவா? பைன்னா என்னது? வெற்று கணம். வெற்று கணம் எந்த ஒரு கணத்துக்கும் உட்கணமாக இருக்கும். அப்படி தானே இல்லையா? ஆர் என்பது என்ன பார்த்துருக்கோம் நம்ம? எஸ் கிராஸ் எஸ்ஸோட உட்கணம். அப்படி தானே பார்த்துருக்கோம் இல்லையா? ஓகே. அப்போது பைன்னா என்னது? வெற்று கணம் எல்லா கணத்துக்கும் உட்கணமாக இருக்கும். அப்போ அந்த பைக்கு பேர் என்ன சொல்லலாம்? வெற்று தொடர்புன்னு சொல்லலாம். ஓகேவா? எஸ் கிராஸ் எஸ் என்பது என்ன சொல்லலாம்? அனைத்து தொடர்பு அப்படின்னு சொல்லலாம். எஸ் கிராஸ் எஸ்ங்கிறது எஸ் கிராஸ் எஸ்ஸுக்கு உட்கணமாக, ஒவ்வொரு கணமும் தனக்குத்தானே உட்கணமாக அமையும். ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு கணத்துக்கும் வெற்று கணம் எப்படி இருக்கும்? உட்கணமாக இருக்கும். ஓகேவா? அப்போ பை என்பது வெற்று தொடர்பு எனவும் எஸ் கிராஸ் எஸ் என்பது அனைத்து தொடர்பு எனவும் அழைக்கப்படும். சரியா?